ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணோட ஸ்கூலில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு எல்லா திங்ஸுமே எப்படி நான் வீட்டில் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஞ்சல் காஸ்ட்யூம் போகலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஏஞ்சல் காஸ்ட்யூமுக்கு வந்து என் வீட்டில் எல்லாத்துமே இந்த நெட் கவுன் இருக்கும்ல, எங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த வடிவேல் கூட போட்டிருப்பார்ல அந்த மாதிரி ஒரு கவுன் இருக்கும், போட்டால் அழகாக இருக்கும். சொல்லி அதே வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேட்சாக வந்து காஸ்ட்யூம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன பொண்ணோட ஃப்ராக் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதை கொடுக்கவும் முடியாது, ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் உள்ள நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹேர் பேண்டு அந்த கிளிப் மட்டும் நான் வச்சுருந்தேன். அந்த கிளிப்பில் வந்து கம்மு போட்டு அந்த இதை ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மேலே அந்த கிரீடம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த க்ரௌன் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ டியாரா மாதிரி பண்ணி அது மேலே வந்து இந்த பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணி அது மேலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியாரா வந்து கியர் வயர் இருக்கும் இல்லையா, மெல்லிசான கியர் வயர் அதில் வந்து செஞ்சு அது மேலே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். காட்டன் அந்த க்ரௌன் மாதிரி பண்ணதை வந்து நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். 3 பட்டர்ஃப்ளை அப்புறம் பீட்ஸ்லாம் வச்சு நான் அழகாகவே பண்ணிவிட்டு போட்டிருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் கையில் வச்சுருப்பாங்கள்ல, அது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்டைப்பை குச்சி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக ஒயிட் கலரு நெட்டை சுற்றிட்டேன். அதுக்கு மேலே வந்து பிங்க் கலர் ஹேர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை முன்னாடி வந்து வச்சுட்டு நடுவில் வந்து ஸ்டோன் அந்த க்ரே கலரில் ஸ்டோன் மாதிரி மின்னுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில்வர் ஸ்டோன் வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நெக்கில் போடுறதுக்கான வந்து இன்விசிபிள் செயின் பிங்க் கலர் ஏற்கனவே வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன். சரி அதையே போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரேஸ்லெட் பண்ணேன், கைக்கு போடுறதுக்கு வந்து பிங்க் கலர் வந்து ப்ரேஸ்லெட் பீட்ஸ் வச்சு பண்ணியிருந்தேன். அப்புறமா அந்த க்ரௌனுக்கு பின்னாடி நெட்டு விட்டுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி 3 நெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த க்ரௌனுக்கு பின்னாடி வைக்கிறதுக்காக இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. க்ரௌனு அந்த கையில் வச்சுருக்கிறது, அப்புறம் ப்ரேஸ்லெட், அப்புறம் இந்த க்ரௌனுக்கு பின்னாடி வைக்கிற நெட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்றைக்கி தான் சொன்னாங்க, அதனால் வந்து வீட்டில் உள்ளதை வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த விங்ஸ் மட்டும் நான் தனியாக வந்து கடையில் வாங்கியிருந்தேன், ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன், அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸோடையே கையில் அந்த வச்சுருப்பாங்கள்ல அது அப்புறம் க்ரௌன்லாம் வந்துருந்துச்சு, அது பார்க்காம நான் வீட்லேயே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் என்ன போடலான்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ஷூ என்கிட்ட இருந்தது, அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வீட்லேயே ஃபுல்லாக ட்ரெஸ்அப் பண்ணி வந்து ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து ஸ்கூலில் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.